தீய சக்திக்கு சப்போர்ட் பண்றவங்கள பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா கோவம் வரும். ஆனா வெளிய காட்ட முடியாது. நான் சாதுவான ஆளு. அதுக்கு தான் என்னோட ஃப்ரெண்ட் என்னோட கோவமான முகம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் காட்டுவாரு. அடிமட்ட அடிமையா இருக்கவன் இந்த வீடியோவ பார்க்காதடா. தீய சக்திய பத்தி சொல்லணும்னா, தமிழ்நாட்ட திருடி திங்கிறது மட்டும் தான் அவங்களோட நோக்கம். வேற எதுவும் கிடையாது. டேய் நிஜமாவாடா? உங்களுக்குலாம் அறிவே கிடையாதாடா? நான் மட்டும் தான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேனாடா? என்னடா தின்றீங்க? நம்ம எல்லா காசையும் திருடுறானுங்கடா. டிவியில சூப்பரா காட்டுவாங்க. அற்புதமா ஆட்சி நடக்குதுன்னு மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா நம்ம அவன் சொல்றதெல்லாம் உண்மையான்னு யோசிக்காம நாமளும் வெக்கங்கெட்டு போய் அவன் சொல்றத நம்பிக்கிட்டு இருப்போம். லட்சக்கணக்கான கோடியை கொள்ளடிச்சு வச்சிருக்கானுங்க. இப்படியே போனால் தமிழ்நாடு சுடுகாடு தான்டா ஆகும். கொஞ்சமாச்சும் யோசிங்கடா. இந்தியாவோட நம்பர் 1 மாநிலம்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம் தான். ஆனால் அதுக்கும் இவனுங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவனுங்க வந்ததால தான்டா தமிழ்நாடு நம்பர் 1 கடன் வாங்கின மாநிலமாக ஆச்சு. இதில் திரும்ப வேற ஆட்சி பண்ணணுமா தமிழ்நாட்டையும் அழிக்கிறதுக்கு. தமிழ்நாடு பெட்டராக தான்டா இருக்குது. ஆனால் இவனுங்க மட்டும் ஆட்சிக்கு வராமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு இன்னும் எவ்வளோ பெட்டராக இருந்திருக்கும்டா. ஆனால் அவங்க சொத்து மதிப்பை பற்றி தெரியுமா உங்களுக்கு? கவனிங்க, தமிழ்நாட்டோட கடனை 4 லட்சம் கோடியிலேருந்து 10 லட்சம் கோடி ஆக்கினானுங்களே, அந்த பணம்லாம் எங்கடா? அவ்வளோ பணம் எங்கடா போச்சு? உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? அவனுங்க சொத்து மதிப்பு ஏதோ 3 கோடி தானே சொன்னானுங்களே. ஆனால் உண்மையில் அது எத்தனை லட்சம் கோடி எவ்வளோ இருக்குது எங்கே இருக்குன்னு அவனுங்களுக்கே தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க. விளம்பரம் பண்ணுறதுல தான் இவங்க ஆட்சியே நடக்குதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மேடை போட்டு காசு கொடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல் சாப்பாடு கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும். சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடுறா, அதில் கூட ஊழல் பண்ணுற கேவலவாதிடா இவனுங்க. தீய சக்திக்கு எதிராக எவனும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி யாராவது கேட்டால் நீங்கள் பிஜேபி ஆளு சங்கின்னு சொல்லுவானுங்க. ஓ ஏ, நான் தாண்டா அந்த தீய சக்தி. எங்க எவனையாவது எதிர்த்து கேள்வி கேட்க சொல்லுங்க. காவல்துறை உங்கள் கதவை தட்டும், ரெடியா இருங்க. ரவுடிங்கடா நாங்க. ஓ, சட்ட ஒழுங்கு சாக்கடையில் இருக்கு. அதனால தான் இவனுங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. மாற்றம் வேணும். அதனால தான் எல்லாருமே டிவி கேக்கு ஓட்டு போடுங்க. இல்லை இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதா? அது உங்கள் இஷ்டம். நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. பிஜேபி மதவாத கட்சி அதுகிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. அதை நம்புறவன் முட்டாளா. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்கடா. இவனுங்க பண்ணுற ஆட்சியை விட அது எவ்வளவோ பெட்டர்ரா. அங்கே போர் நடந்துட்டு இருக்கு. எல்லா நாட்டிலையும் 1008 பிரச்சனை ஓடிட்டு இருக்குடா. நாமெல்லாம் இங்கே நல்லா தானடா இருக்கணும். நம்ம நாடு வளர்ச்சி அடைகிறத பார்த்து நிறைய நாடு பொறாமப்படுறானுங்கடா. இந்தியாவிலேயே பெரிய ஊழல்வாதிங்கடா இவனுங்க. யோசிங்கடா. சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்குது. சட்டம் ஒழுங்கு அற்புதமாக இருக்குது. 2 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. அதில் முக்கால்வாசி கிரிமினல் வேலையை பண்ணுறவனுங்களே இவனுங்க தாண்டா. எத்தனை கொலை சம்பவம், எத்தனை கற்பழிப்பு. லாக்அப் டெத் பண்ணுவோம், கிட்னியை திருடி பணம் பார்ப்போம், அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சீட் கொடுப்போம். தைரியம் இருந்தால் எதிர்த்து கேள்வி கேள்றா. எல்லாரும் கவனிங்க. இன்றைக்கி நிலைமையை பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையும் இன்னமும் நல்லா இருந்திருக்கும். கரெக்டு. இவனுங்க ஆட்சியில் இருந்தால் தமிழ்நாடு சுடுகாடு ஆகிடும். இது வரைக்கும் 2 லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு. தெரிஞ்சதே இவ்வளோனா தெரியாமல் இவ்வளோ இருக்கும். இப்போவே இவ்வளோ திருடானுங்கன்னா அப்பந்தாத்தன் காலத்தில் எவ்வளோ திருடி இருப்பாங்க. திருட பேசிக்கிறேன், நீங்கள் கோவப்படாதீங்க சரிங்களா? யோசிச்சு பாருங்கடா. வருங்காலம் என்னடா ஆகும்? மதத்தை வச்சு அரசியல் பண்ணி மக்களுக்கு நடுவில் பிரிவினையை உருவாக்குற இந்த புறம்போ. போதும் 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 போதும், முடியாது. என்னடா? இல்லை சார், ஒன்றும் இல்லை. ஐயோ சார், என்னை விட பயங்கர கோவக்காரர் போலையா? இதுக்கு எனக்கு தெரியும் இவ்வளோ கோவப்படுறாரு. கோவத்தில் நான் அவர் சைடில் தான் இருக்குன்றதே மதுரார் போலையா? என்னடா சார்? சார் இங்கே வந்து பாருங்கள். உங்கள் கோவத்தை காட்டுறதுக்கு நான் தேவையே இல்லை. என்ன கோவம் வருது? நான் இங்கேருந்து கிளம்புறேன் சார். ஏன் மேலே கோவப்படாதீங்க. நீங்களே திருத்துங்க இவனுங்கள. ஓடுறா.